ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 26th April 2024 மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக்கெல்லாம் டாப் கெய்னர்ஸாக இருந்துச்சு, எந்த ஸ்டாக்கெல்லாம் டாப் லூசர்ஸாக இருந்துச்சு, அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ரேலி ஆச்சுது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. 22,500 தாண்டி வந்து நல்லாவே ரேலியான நிஃப்டி பார்த்திங்கன்னா மறுபடியும் டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு 150 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. பட் வந்து நிஃப்டி ஃப்யூச்சர்ஸ் வந்து பெருசாக விழலை. ஸோ ரேலி ஆகிறப்பவும் இதே தான் நடந்துச்சு, நல்லா ரேலி ஆச்சுது. பட் நிஃப்டி ஃப்யூச்சர்ஸ் வந்து ரேலி ஆகலை. இப்போ விழுறப்பவும் நிஃப்டி வந்து ரொம்பவே 150 பாயிண்ட் விழுந்தாலும் நிஃப்டி ஃப்யூச்சர் வந்து ஒரு 80 பாயிண்ட் அந்த மாதிரி தான் விழுந்துருச்சு, பெருசாக விழலை. ஸோ அங்கே கெயின் பண்ணதை அது நிஃப்டி வந்து லூஸ் பண்ணியிருக்கே தவிர ஃப்யூச்சர்ஸ் வந்து ஓரளவு கிராஜுவலாக தான் போயிட்டுருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 75 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக காட்டுது. மேபி மார்க்கெட் வந்து மண்டே பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இன்னும் 22,000 தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் 22,500 இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து டெக் மஹேந்திரா இருக்கிறாங்க, அப்புறம் டிவிஸ் லேப்ஸ் இருக்கிறாங்க, தேர்டு பார்த்திங்கன்னா LTMindtree இருக்குது டாப் கெய்னர்ஸில். டாப் லூசர்ஸ் பார்த்திங்கன்னா தேர்டு வந்து IndusInd பேங்க் இருக்குது, செகண்ட் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குது, ஃபஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ டெக் மஹேந்திரா இதுக்காக 88 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஒரு 41% வந்து ஃபால் ஆகிருந்துச்சு. அந்த ரிசல்ட்டு 661 crore இருந்துச்சு அவங்களோட ப்ராஃபிட்டு. 28 ரூபா வந்து அவங்க டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த ரிசல்ட் வந்து அவங்கள எந்த அளவுக்கும் பாதிக்கலை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களோட நியூ CEO மோஹித் ஜோஷி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஃபினான்ஷியல் இயர் 27க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம் அப்படின்னா எங்களோட கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 27ல் மற்ற எங்களோட காம்படிட்டரை விட நாங்கள் தான் வந்து முன்னோடியாக இருப்போம். எங்களோட ஒவ்வொரு வருஷம் அந்த முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து மார்க்கெட் வந்து டெக் மஹேந்திராவை இந்த அளவுக்கு ரேலியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா JB மார்க்கனும் ஜெஃப்ரியும் வந்து ஸ்டில் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க டெக் மஹேந்திராவுக்கு. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 172 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 650 700 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால டிவிஸ் லேப்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுது. அப்புறம் LTMindtree பார்த்திங்கன்னா ஒரு 153 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. LTMindtree வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் ஒழுங்காக கொடுக்காததுனால பயங்கரமாக விழுந்துச்சு. இருந்தாலும் வந்து ஷேருக்கான ப்ரோக்கர்லாம் வந்து ஹோல்டிங் ரேட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அதோட டார்கெட் வந்து 5,200 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல் அவங்களோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயும் வந்து அவங்க பவுன்ஸ் பேக் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் LTMindtree ரேலியாக இருக்குது. அப்புறம் IndusInd பேங்க் ஒரு 49 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட Q4 ரிசல்ட் வந்துச்சு. அதில் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 2,349 இருந்துச்சு அவங்களோட ப்ராஃபிட்டு. டிவிடெண்ட்டு ஒரு 16.5 ரூபி ஒரு ஷேருக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் ப்ரோக்கரேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட EPS வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆனதுனால EPSஐ கட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக்கை விளைவிச்சிருக்காங்க. அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வரை பார்த்திங்கன்னா ஒரு 58 பாயிண்ட் விழுந்திருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 563 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரே கம்பெனியோட ஸ்டாக்ஸ் தான்.
பஜாஜ் ஃபின்சர்வர் வந்து Q4 ரிசல்ட் வந்து ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. Q4 ரிசல்ட் அவங்களுக்கு 2119 கோடியாக இருந்துச்சு அவங்களோட ப்ராஃபிட்டு. பஜாஜ் ஃபினான்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா Q4 ப்ராஃபிட் வந்து 21% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 3821 crore இருந்துச்சு அவங்களோட ப்ராஃபிட்டு. பஜாஜ் ஃபின்சர்வ் 20%, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 21% இன்க்ரீஸ் ஆகி ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு கேட்ச் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 21 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது Q4ல், Q3யை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த கம்பெனியும் என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பஜாஜோட ஃபின்சர்வும் ஃபினான்ஸ் கம்பெனியும் அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட க்ரோத் வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது நடந்துகிட்ருக்க ஃபினான்ஷியல் இயரில் வந்து 26லேருந்து 28 வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வருஷம் பார்த்திங்கன்னா 34% வந்து அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து க்ரோ ஆகிருந்துச்சு. அது மாதிரி இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து வரக்கூடிய நெக்ஸ்ட்டு 2 குவார்ட்டர்லையுமே 30லேருந்து 40 பாயிண்ட் வந்து விழுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக பார்க்கப்படுது இந்த கம்பெனிக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்டாக்குமே மார்க்கெட் வந்து நல்லாவே விழ வச்சுருக்கிறாங்க. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 3408 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 5வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணுறாங்க. டிஐஸ் வந்து ஒரு 4356 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 5வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. இந்த ஏப்ரல் வரைக்கும் இந்த ஏப்ரல் மந்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக எஃப்ஐஸ் இது வரைக்கும் 36,000 கோடிக்கு மேலே வந்து செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு 42,000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஎஸ் தான் வந்து மார்க்கெட்டை ஓரளவு விழாமல் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 153 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 ஒரு 51 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் ஒரு 316 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ அதனால் நாஸ்டாக் வந்து 2% மேலே இன்க்ரீஸ் ஆகி நல்ல ரேலியை கொடுத்துச்சு. டெக் ஸ்டாக் எல்லாமே பயங்கர டிமாண்ட் அங்கே நிலவிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபாபெட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கூகுளோட பேரண்ட் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா முறையாக அவங்க $2 trillion அப்படிங்கிற இது ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு போன, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து $2 trillion ரேஞ்சுக்கு போன 4வது கம்பெனி இது. இதுக்கு முன்னாடி 3 கம்பெனிஸ் வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் புதுசாக என்விடியாவும் அதில் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4வது கம்பெனியாக வந்து ஆல்ஃபாபெட்டும் இந்த கிளப்பில் வந்து சேருது, $2 trillion கிளப்பில். ஸோ இதெல்லாம் வந்து டெக் ஸ்டாக்குக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கறதுனால யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே அந்த ஜிடிபி டேட்டா ஒழுங்காக வரலன்னா கூட அதனால் கொஞ்சம் விழுந்திருந்தாலும் இப்போ மறுபடியும் நல்ல ரேலியை கொடுத்துருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.